அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். நான் நேரடியா உண்மையை சொல்லிட்டேன். உண்மையை சொல்லிட்டியா? என்ன உண்மையை சொன்ன? யாருகிட்ட சொன்ன? என் அக்காவுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்திருக்கா இந்த மல்லி. நீ அந்த டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியா? ஆமாங்க, நான் தான் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க சொன்னேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு பறிச்சிராத. வேணும்னா நான் கால்ல விழுந்து கூட கேக்குறேன். மாப்ள, இப்ப நான் சொல்றேன், இனி இவன் இங்க இருக்க கூடாது மாப்ள. என் கண்ணு முன்னாடி இவன் நிக்க கூடாது, இந்த வீட்ல இருக்க கூடாது. இங்க பாரு, நீங்க இருந்தா சரி வராது. நீ போ, இங்க இருந்து போயிடு. அண்ணன் வீட்டுக்கே போயிடு. அண்ணன் அதெல்லாம் சரி. அதுக்காக விஜய் அங்க இருந்து உன்னை போக சொல்லிடுவாரா? என்னவா நடக்குது? விஜய் எப்படி சொல்ல முடியும்? இங்க பாரு, அதுக்காக நீ அங்க போக முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காரு. நான் எதுக்கு இருக்கேன்? இரு, நான் விஜய் கிட்ட பேசுறேன். எல்லாருக்கும் என்னாச்சு? ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறீங்க? ரேணுகா பத்தி இவ்வளவு தூரம் ஆராய்ச்சி பண்ற உரிமையை உங்களுக்கு யார் கொடுத்தது? எதுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் வரைக்கும் போயிருக்கீங்க? நீங்க பண்ற காரியம் உங்களுக்கே ஒரு மாதிரி தப்பா தெரியல? சந்தேகம் வந்துட்டா அது என்னன்னு விசாரிக்க வேணாமா விஜய்? உங்களுக்கு ஏன் சந்தேகம் வருதுன்னு தான் நான் கேக்குறேன். உங்க எல்லாருக்கும் ஸ்கிட்சோஃப்ரேனியா இஷ்யூ இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களா ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணி அதை ரொம்ப அதிகமா யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அதுலதான் இப்படி முட்டாள்தனமான காரியம் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. நல்லா இருந்த மல்லியை கெடுத்து வச்சிருக்கீங்க. இந்த வீட்ல 24 மணி நேரமும் இதே டிஸ்கஷன் மட்டும் தான் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்பா மாப்ள, நீ சொல்ற மாதிரி ஸ்கிட்சோஃப்ரெனியாவே எங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு வை. ஆனா எங்க 4-5 பேருக்கும் ஒரே நேரத்துல பிடிக்கும். எல்லாருமே ஒரே நேரத்துல பைத்தியமாவாங்க. இங்க பாரு மாப்ள, இந்த பாரு, எங்க பக்கத்துல இருக்கிற உண்மை என்னன்னு கொஞ்சம் நீ யோசிச்சு பாரு. எனக்கு நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா அழறதா சிரிக்கிறதானே தெரியல. உங்க இம்மெச்சூரிட்டியை நினைச்சு எனக்கு சிரிப்பு தான் வருது. என்னோட இருந்த ஒருத்திய, என்னோட வாழ்ந்த ஒருத்திய அறகுறையா தெரிஞ்ச நீங்க எல்லாருமே அவர் ரேணுகா இல்லன்னு சொன்னா உங்களை நான் என்னன்னு சொல்றது? எங்களுக்கு தோணுதே விஜய். ஆனா எங்க எல்லாத்துக்கும் தோணலைங்க. அப்ப இதுக்கு என்னதான் முடிவு? உங்க சந்தேக புத்தியை இத்தோட நிப்பாட்டிக்கணும், அதான் முடிவு. சரிங்க, அப்ப எங்க கேள்விக்கெல்லாம் என்ன பதில்? என்ன கேள்வி? அவளை சுடர்னு பல சமயத்துல பல பேர் கூப்பிட்டிருக்காங்க. நான் எல்லாத்தையும் விசாரிச்சிட்டேன் மல்லி. அதெல்லாம் தற்செயலா நடந்தது. நீ ஏதோ தப்பா முடிவு பண்ணிருக்க. இன்னைக்கு காலையில கூட யாரையோ கோயில்ல சந்திச்சு பேசியிருக்கா. நீங்களே யாரோன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, அப்புறம் என்ன கேள்வி? இங்க பாருங்க, மல்லிய குழப்பறதுல நீங்களும் நாகவும் தான் முக்கியமான ரோல் பண்றீங்க நான் நினைக்கிறேன். மாப்ள, நான் ஒரு விஷயம் கேட்கவா? அவங்களுக்கு எல்லாம் நான் கேட்கறது கூட அலோ பண்ணுவேன். ஆனா நீங்க கேள்வி கேட்கறதுக்கு மட்டும் நான் அலோ பண்ணவே மாட்டேன். ரொம்ப கேவலமா அசிங்கமா ஒரு பொய் சொல்லி அவங்க கிட்ட இருந்து பிளட் சாம்பிள கலெக்ட் பண்ணி அந்த டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தீங்கல்ல, ரிசல்ட் என்னாச்சு? இல்ல மாப்ள, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இனஃப் மாமா. போனா போகுதுன்னு தான் உங்களை இப்ப ஜாமீன்ல எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்படியே உங்களை பெரிய துப்பறியும் சாம்புன்னு நினைச்சுக்கிட்டு இல்லாத வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காதீங்க. அப்புறம் என்கிட்ட எந்த கருணையும் எதிர்பார்க்காதீங்க. இனிமே நீங்க யார் சொல்றதையும் நான் கேட்கறதா இல்ல. நீங்க எல்லாருமே நான் சொல்றதை கேளுங்க. இன்னொரு தடவை ரேணுகாவை சந்தேகப்பட்ட அதனால அதை பண்ண இதை பண்ண யாரும் முயற்சி பண்ணாதீங்க, சொல்லிட்டேன். சரி விஜய், நீ சொல்றது உண்மையாவே இருக்கட்டும். அதுக்காக மல்லிய வீட்டை விட்டு அனுப்பிடுவியா நீ? இதான் நீ அவளை நேசிச்சு வாழ்ற லட்சணமா? இங்க பாருங்க, நான் மல்லியை எவ்வளவு நேசிக்கிறேன்னு எனக்கும் தெரியும், மல்லிக்கும் தெரியும். வேற யாருக்கும் அதுல கேள்வி கேட்கிற உரிமை கிடையாது. விஜய், நீங்க தான் அவளை துரத்தி விட்டுருக்கீங்களே. என்கிட்ட கண்ணை கசக்கிட்டு வந்து நிக்கிறான். ஒரு அண்ணனா என்னோட மனசுலாம் பதறுது. எப்படி கேள்வி கேட்காம இருக்க முடியும்? நான் உங்க யாருக்கும் பதில் சொல்ல வேண்டியதில்ல. மல்லி, உனக்கு இந்த கேள்வி இருக்கா? நான் உன்னை உண்மையில அங்க இருந்து போக சொன்ன நீ நம்புறியா? மல்லி, நான் உன்னதான் கேக்குறேன். உனக்கு அந்த கேள்வி இருக்கா? அத்தனை பேருக்கு முன்னாடி என்ன போக சொன்னீங்கல்ல, நீங்க அவங்கள தான் நம்புனீங்க, என்ன நம்பலையே. மல்லி, நீ இவரோட சேர்ந்துகிட்டு பண்ண தப்பெல்லாம் சாதாரண தப்பு இல்ல. எவ்வளவு பெரிய பிளண்டர் மிஸ்டேக்னு உனக்கு புரியல. எவ்வளவு அஃபென்ஸ் தெரியுமா உனக்கு? அந்த கதிரேசன் நினைச்சிருந்தா உன்னை உள்ள தூக்கி வச்சிட முடியும். இந்த ராஜேஸ்வரி வர அங்க இருந்துகிட்டு அவங்கள தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கா. அது நடந்துடக்கூடாதுன்னு தான் நான் உன் மேல கோவப்படுற மாதிரி நடந்துகிட்டு இருந்தேன். நான் உன்னை வீட்டை விட்டுலாம் அனுப்பல. அந்த சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்காக நான் உங்க அண்ணன் வீட்டுக்கு போன்னு சொன்ன, அவ்வளவுதான். விஜய்,
என்ன இருந்தாலும் தாலி கட்டின பொண்டாட்டிய 4 பேருக்கு முன்னாடி இப்படி கைவிட்டு இருக்க கூடாது விஜய். ஷோ, நான் சொல்றது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? நீங்க பண்ணி வச்சிருக்கிற மடத்தனம் கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. பொய்யா ஒரு இன்ஸ்பெக்டரை ரெடி பண்ணி அவளை மிரட்டி இருக்கீங்க. அவளோட மெடிக்கல் கண்டிஷனை சந்தேகப்பட்டு அவளை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிருக்கீங்க. இப்ப டிஎன்ஏ டெஸ்ட் வேற எடுத்திருக்கீங்க. இதனால எஃப்ஐஆர் பதிவாச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா? நானும் மல்லியும் என்னைக்குமே சேர்ந்து வாழவே முடியாது. அவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும். அதனால நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், எங்க வாழ்க்கை பிரச்சனையை நாங்க பாத்துக்கிறோம். நீங்க யாரும் இதுல தலையிடாதீங்க. மல்லி, இங்க பாரு, இது உன்னோட கேரக்டரே இல்ல. இவங்க பேச்செல்லாம் நீ கேட்டு தப்பு தப்பா முடிவெடுத்து தப்பு தப்பா நடந்துகிட்டு இருக்க. அவர் ரேணுகா இல்லங்கிறதுக்கான ஆதாரம் என்கிட்ட இல்லங்க. அதனாலதான் நான் இப்போ அமைதியா நிக்கிறேன். மல்லி, நீ என்ன நம்பினவ. நான் என்ன சொன்னாலும் நீ நம்புவ. அதான் உன்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயமே. இப்பவும் நம்ப. இங்க பாரு, அவர் ரேணுகா தான். இன்னொன்னு, அவளால உன் இடம் என்னைக்குமே மாறாது. மல்லி, இங்க பாரு, நான் உன்னை காப்பாத்துறதுக்காக தான் இங்க வர சொன்னேன். எப்போ நான் உன்னை அப்படி அனுப்பிட மாட்டேன். தயவு செஞ்சு என்ன நம்ப மல்லி. சரி, இங்க பாரு மல்லி, நான் போயிட்டு வரேன். நீ பத்திரமா இரு. அங்க சிச்சுவேஷனை சரி பண்ணிட்டு நான் வந்து உன்னை கூட்டிட்டு போறேன். மல்லி, அழாதம்மா.